அப்புறம் சுவாமி நீங்க வந்து என்னுடைய நகரத்துக்கு நீங்க வரணும்ன பொழுது வந்தாராம். வரும் பொழுது வழியில ஒரு மரத்துல நிறைய பழங்கள் இருந்துதாம். இந்த பழங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்ன பொழுது சிவாஜி சொன்னானா, வேணும்னா சொல்லுங்க என்னுடைய ஆள்களை விட்டு அத்தனையும் பறிக்க சொல்றேன்னு. இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு சின்ன கல் எடுத்து ஒரு கனி மேல போட்டாராம். ஒரு மாங்கனின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கல்லு போய் ஒரு பறவை மேல அடிச்சு அந்த பறவை செத்து போய் விழுந்துடுத்தாம். உடனே சிவாஜி துடிச்சு போயிட்டாராம். சுவாமி இது என்ன அபவாதமா போச்சு, நீங்க பழத்துக்காக கல்ல எறிஞ்சீங்களே, இது இப்படியே உயிர் விட்டுடுச்சே அப்படின்ன பொழுது, நீ எடுத்து கொடு. அப்பதான் ராமநாமம் சொல்லி அதுக்கு உயிர்ப்பிக்க போகிறார் அப்படிங்கிறது சிவாஜிக்கு புரிஞ்சுதாம். அவர் என்ன சொன்னாராம், இந்த ராமநாமத்தை ஜுஞ்சூட் அப்படிங்கிற ராகத்துல ராமநாமத்தை திருப்பி சொல்ல 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 அந்த பறவை கல்ல அடிபட்ட பறவை ரெக்கையெல்லாம் விரிச்சுக்கிட்டு அது பறந்து போச்சாம். இந்த ஜுஞ்சுட் அப்படிங்கிற ராகம் தான் இங்க நம்ம தமிழ்நாட்டுல செஞ்சுருட்டி அப்படிங்கிற ராகம். இதெல்லாம் அப்பனா பாட்டு பாடினாக்க கியூர் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா ஆகும். அதே போல ஒரு முகலாய மன்னனுடைய மனைவி சித்தப்பிரமையா இருக்கா, நீங்க என்னமோ பெரிய குருன்னு சொல்றீங்களே, உங்களால என்னுடைய மனைவியை குணமாக்க முடியுமா அப்படின்ன பொழுது நிச்சயம் ஆக்க முடியும்னு சொல்லி அவர் ராமநாமத்தை பாடி அவளுக்கு சித்தப்பிரமை நீங்கி இவரோட சேர்ந்து பாடினதாகவும் வரலாறு சொல்லுகிறது. அன்னியிலிருந்து எல்லாருமே ஒருத்தர் பார்த்துக்கிற போது ராம் 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 ராம். இன்னைக்கும் சில பேர் போன்ல நீங்க ஹலோ நீங்க சொன்னா அவங்க ராம் ராம் அப்படிங்கிறாங்க. இந்த ராம் ராம்னு சொல்ற வார்த்தை ஆரம்பிச்சது இந்த சமர்த்த ராமதாஸ் காலத்துல, சிவாஜி காலத்துல. அப்படிப்பட்ட ஒரு குரு கிடைச்சதுனாலதான் மகா பெரிய ஒரு ஹிந்து சாம்ராஜ்யத்தையே சிவாஜியால நிர்வகிக்க முடிஞ்சது. அதை நிறுவினது மட்டும் இல்ல, இன்றளவும் நாம ராம் ராம் சொல்லிட்டு இருக்கோம். இன்றளவும் சிவாஜியின் பெருமையும் நமக்கு தெரியும். இன்றளவும் சமர்த்த ராமதாஸ் எப்படி ராமநாமம் பாடினார் அப்படிங்கிறதும் தெரியும்.